இதுதான் முடிவு. பாகிஸ்தானிலிருந்து சீக்ரெட் மெசேஜுடன் வந்த புறா மடக்கி பிடித்த ராணுவம் ஷாக். பாகிஸ்தான் எல்லையில் இருந்து காலில் துண்டுச்சீற்றுடன் புறா ஒன்று திடீரென பறந்து வந்துள்ளது. அந்த புறாவை பிடித்து பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்திய போது அதில் பகீர் மெசேஜ் ஒன்று இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது காஷ்மீரில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்கும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அங்குள்ள ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதல் நடந்தது முதலே இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் இல்லை என்றாலும் கூட பாகிஸ்தான் நடவடிக்கைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. எல்லை தாண்டி வரும் தீவிரவாதிகள் உள்ளிட்ட ஊடுருவல்களை இந்தியா தீவிரமாக கவனித்து வருகிறது. இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பறந்து வந்த புறாவில் இருந்த மெசேஜ் பெரும் பரபரப்பை கிளப்புவதாக இருக்கிறது. அதாவது அந்த புறாவில் ஜம்முவில் ரயில் நிலையம் மீது மிக மோசமான தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல் குறிப்பு இருந்துள்ளது. இந்த புறா இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே பிடிபட்டது. இதையடுத்து ஜம்மு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்தனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை எப்போதும் மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்படும். பாகிஸ்தானில் இருந்து எல்லை வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்க அதிகபட்ச வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். சமீப காலமாக தீவிரவாதிகள் மட்டுமின்றி ட்ரோன்களும் கூட ஊடுருவ முயல்கின்றன. இதனால் கண்காணிப்பு மிக தீவிரமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் புறா ஒன்று பாகிஸ்தான் எல்லையில் இருந்து வந்துள்ளது. அந்த புறாவின் கால்களில் ஏதோ துண்டுச்சீட்டு இருந்த நிலையில் அதை கவனித்த பாதுகாப்பு படை வீரர்கள் அதை பிடிக்க முயன்றுள்ளனர். ஜம்முவிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள RS புறா பகுதியில் புறாவை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பிடித்தனர். அதன் காலில் கட்டப்பட்டிருந்த ஒரு துண்டுச்சீட்டில் குண்டு வெடிப்பு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஜம்மு தாவி ரயில் நிலையத்தில் வரும் நாட்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தும் செய்தி இருந்தது. உருது மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் அது எழுதப்பட்டு இருந்தது. உருது மொழியில் காஷ்மீர் எங்களுடையது, நேரம் வந்துவிட்டது என்ற வாசகம் இருந்தது. ஆங்கிலத்தில் ஜம்மு ஸ்டேஷன் IED குண்டுவெடிப்பு, இதுவே முடிவு என்றும் எழுதப்பட்டிருந்தது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியிருந்தது. அதன் பிறகு எல்லையில் பல சமயங்களில் தீவிரவாதிகள் நுழைய முயன்ற நிலையில் நமது பாதுகாப்பு படை வீரர்கள் அதை ஊடுருவல் முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்தனர். இந்த சூழலில்தான் மிரட்டல் சீட்டுடன் புறா பிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதையடுத்து ஜம்மு தாவி ரயில் நிலையம் மற்றும் அப்பகுதியில் உள்ள மற்ற முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரம் இது உண்மையான மிரட்டலா இல்லை யாராவது விஷமிகள் சும்மா அனுப்பிய மிரட்டலா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணையில் இறங்கியுள்ளனர்.